ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக ஒரு ஸ்லீவ் டிசைன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து லைனிங் இல்லாமல் பிசுறதும் இல்லாமல் நீட்டாக வந்து இந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து சாரி பீஸ் கொஞ்சம் அண்ட் ப்ளவுஸ் பீஸில் வந்து நான் ஸ்லீவ் வந்து வெட்டலை, ஸ்லீவ் அப்படியே வந்து வச்சுருக்கேன். டிசைன் முடிச்சுட்டு தான் நம்ம ஸ்லீவ் வெட்ட போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ் பீஸோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்கேல் மூலிமா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக வரும் அந்த டிசைன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போது நான் ப்ளவுஸ் பீஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அது சாரி பீஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கிறேன். இது எத்தனை இன்ச்சு இருக்கணும்னா நீங்கள் அது உங்களோட சௌகரியம். நீங்கள் 2க்கு 2 வைக்கலாம், 3க்கு 3 இன்ச்சு வைக்கலாம். இது 3க்கு 3 இன்ச்சு அளவு இருக்குது. இதை வந்து நான் இந்த மாதிரி பூ ஷேப்பில் மடக்கிட்டு அந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட நுனியில் இந்த இது வர்ற மாதிரி வச்சு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு வரேன். தையல் வந்து அந்த பீஸில் வந்து நம்ம ஒரு பூ ஷேப் மடக்கியிருப்போம்ல, அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்து நான் தையல் போட்டு வரேன். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுருவாங்க. அதே மாதிரி 2 பூவோட அந்த கார்னர் நுனியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து தையல் போட்ட பிறகு எக்ஸஸாக இருக்கிற பீசஸ்லாம் வந்து இந்த மாதிரி பீஸை திருப்பிட்டு நான் அதை கட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து துணியில் வந்து சிசர் படாது, நம்ம ஈஸியாக சீக்கிரம் கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதோட சென்டர்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும் பார்க்க, சரிங்களா? இப்போது இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் பகுதி, 1/2 இன்ச் இப்படி லைட்டாக துணி எடுத்து அந்த தையல் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பூ மேலே அந்த தையலை மறைச்ச மாதிரி இந்த துணியை வச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போடணும், சரிங்களா? இந்த சைடு இப்போ ஒரு 1/2 இன்ச் இப்படி எடுத்து மடிச்சுட்டு அந்த பிசரெல்லாம் உள்ளே போயிடும். அண்டு வந்து இந்த மேலே ஒரு தையல் வந்து போட்டுட்டு வாங்க. அந்த தையல் வந்து ஃபஸ்ட்டு அந்த பூ மேலே போட்டிருப்பீங்களா, அதுக்கு மேலேயே வந்து இந்த துணியை வச்சு இந்த துணிக்கு மேலே துணியோட கார்னரில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நீட் ஃபினிஷாக இருக்கும். இதே மாதிரி 2 சைடும் வந்து நீங்கள் போட்டுட்டு வாங்க ஈவனாக. 2 சைடுமே 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சைடில், ஸ்லீவோட சைடில். ஸோ 2 சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. மேபி அந்த பீஸ் தடிமண்ணாக, அந்த கீழே வச்சுருக்க பீஸ் தடிமண்ணாக இருந்தால் தையல் வந்து சரியாக விழுகாது. அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக வந்து நிறுத்தி நிதானமாக போட்டு வந்தீங்கன்னா நீட்டாக வரும். அதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இது கீழே வந்து கொஞ்சம் பைப்பிங் கொடுக்கலாம், இல்லை பைப்பிங் இல்லைனா பார்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்டர் கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ நான் பார்டர் கொஞ்சம் இருக்கிறதுனால அது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இதை வந்து லைட்டாக பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் பட்டையாக வந்து கொஞ்சம் கொடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் தெரிகிற மாதிரி பட்டையாக வந்து கொடுக்குறேன். அது கொஞ்சம் பார்க்க ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி இதெல்லாம் டிசைனில் போடும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக போட்டால் அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக இதோட ஸ்லீவோட ஹைட் இதை விட நீங்கள் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் அதிகமாக வச்சு கூட நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணலாம். ரொம்பவே அழகாக ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு பட்டையாக லைன் தெரிகிற மாதிரி இருக்கட்டும்ங்கிறக்காக நான் வந்து பேக் சைடு வந்து 2 மடிப்பாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தையல் போடுறேன். இது வந்து 2 மடிப்பு மடிக்கும்போது பிசுறு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும், உங்களுக்கு வெளியில் எந்த இடத்துலையும் தெரியாது. அண்ட் நீங்கள் வியர் பண்ணும்போது கூட உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்காது, ரொம்பவே நீட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இதை முடிச்சிட்டோம். அண்ட் சென்டரில் வந்து நீங்கள் மணி கோர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மணி கோர்க்கலாம், அது உங்களோட இஷ்டம். அது நல்லாயிருக்கும் பார்க்க இன்னும் ஹைலைட்டாக. இதுக்கப்புறம் ரெடி பண்ண பிறகு நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் ஜாயின் போடணுமா வேணாமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வராது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்கு. நான் இதில் வந்து சென்டரில் மணியும் கோர்க்க போகிறேன். மணி கொடுத்த பிறகு இதோட லுக்கு இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லீவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு மணி கோர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஊசியால் அந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே துணியோடு சேர்த்து நீங்கள் வந்து தைச்சிடலாம், அது இன்னுமே நல்லாயிருக்கும். பட் மணி கோர்க்கும்போது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி மணி கோர்க்கும்போது அது கற்காத அளவுக்கு அந்த மாதிரி பார்த்து குவாலிட்டியான மணி அந்த பாசியை வந்து கோர்க்குறது ரொம்பவே நல்லது. அப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த ப்ளவுஸ் வந்து வரும், அதனால் அந்த பீட்ஸ் வந்து கற்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் ஃபுல்லாகவுமே என்ன பண்ணுறேன்னா ஊசியை வச்சு நான் கீழ் சைட்லேருந்து மணி கோர்க்குறேன். மேபி நீங்கள் வந்து ஒரு நூலாக வச்சு நீங்கள் கோர்த்து டை பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது சீக்கிரம் வந்து பிரியாது. நீங்கள் மொத்தமாக சேர்த்து ஒரே நூலில் வச்சு நீங்கள் கோர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து லைட்டாக இழுத்து விட்டாலும் எல்லா பாசையும் கொட்டிடும். ஸோ இந்த மெத்தடையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் டிசைன். தேங்க்யூ.